ஸ்ரீகிருஷ்ணர், நான் பிறந்தபோது கருத்தளவில் மகாபாரதத்தை நிறைவு செய்திருந்தேன். உண்மையில் என் வாழ்வின் கடைசி பகுதியில் தான் அது முடிவு பெற்றது. பிறக்கும் பொழுதே கான்செப்ட் வைஸ் அவருடைய மைண்ட் லெவல்ல அவர் வந்து மகாபாரத போரை நடத்தி முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் இருக்கிறாரு. ஆனால் அது வந்து செயல்பாட்டுக்கு வந்து முடியறதுக்கு அவருடைய ஆயுள் காலம் முழுவதும் எடுத்துக்கிட்டு இருக்கு. சூழ்நிலை எங்கும் ஊடுருவி பரவி இருந்த இந்த நச்சுத்தன்மையின் விளைவுகளை ஒட்டுமொத்தமாக அகற்றிவிட்டு தூய்மைப்படுத்துவதற்காகவே நான் அவதாரம் எடுத்தேன். புத்தகங்களில் பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் அகற்றப்பட வேண்டும். கிருஷ்ண அவதாரத்தினுடைய அடிப்படை பூமியினுடைய பாரத்தை குறைப்பது அப்படிங்கிற மாதிரிதான் எல்லா இடத்துலையுமே சொல்லப்படுகிறது. அததான் அவருவே சொல்றாரு. அட்மாஸ்பியர்ல இருக்க அந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா பாய்சனஸ் எஃபெக்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக நான் வந்து அவதாரம் எடுத்தேன் அப்படின்னு சொல்றார். கோபியர்களுடனான எனது உறவு முறை குறித்து அந்த நேரத்திலான என் வயதை கூட கருத்தில் கொள்ளாமல் மக்கள் வினோதமான தரம் தாழ்ந்த கருத்துக்களை திரித்து கூறினர். சுயநலம் மிக்க மத குருவினர் தங்களது ஒழுக்கமற்ற தரத்திற்கேற்ப கற்பனையாக திரித்து கூறிய வதந்திகளை அறிவாற்றலின் விரோதிகள் நம்பினர். இது சம்பந்தமான ஏற்பாடுகளும் கூட செய்யப்பட்டுள்ளன. இந்த அமைப்பு முறையின் மூலம் அவை நிறைவு செய்யப்படும். இது சம்பந்தமாக உங்களது குருநாதரும் நிறைய பேசியிருக்கிறார். அவை அனைத்தும் சரியானது. இதுக்கு முன்னாடி லாலாஜி அவதாரங்களை பத்தி பேசினது, அடுத்தது வந்து மகாபாரதம் பத்தி குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாமே சரியானதுதான் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து ஆத்தரைஸ் பண்றார். அது கூடவே இந்த பிரீஸ்ட் கிளாஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அவங்களுடைய ஒரு தவறான சேர்க்கைகள் தான், தவறாக அவங்க வந்து ஏற்படுத்தின கதைகள் தான் என்னை பத்தி அவதூறாக இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. கோபியர்கள் வயதுல மூத்தவர்கள், நான் ஒரு சின்ன பையன், என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசுறதுங்கிறது ஒரு ஒரு வினோதமான, ரொம்ப ஒரு பெக்யூலியரான விஷயம், ரொம்ப ஒரு ஒரு லோ கிரேடு தரம் தாழ்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை அவர்கள் அந்த மத குரு அப்படிங்கிறத மத குருன்னு நீங்க போடுறாங்க. மத குருன்னா பிரீஸ்ட் கிளாஸ்ங்கிறது தான் அதுல சொல்றது. இந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்களை மூட நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களை அறிவாற்றலின் விரோதிகள்னு சொல்றாங்க. யாருக்கெல்லாம் பகுத்தறிவை யூஸ் பண்ண தெரியலையோ, யாரெல்லாம் வந்து மூட நம்பிக்கை உள்ளவர்களாக சொல்றத அப்படியே நம்புறாங்களோ அவங்களெல்லாம் அறிவாற்றலின் விரோதிகள் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். இவங்களெல்லாம் வந்து நம்புனாங்க. இந்த விஷயத்தை வந்து சரி பண்றதுக்கான ஏற்பாடுகள் இப்ப செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய இந்த சகஜ மார்க்க அமைப்பு முறை மூலமாக அது எல்லாமே சரி செய்யப்படும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை 1944 கிருஷ்ணர் கொடுத்திருக்காரு. பாபுஜி சமூக கட்டமைப்பு பற்றிய இன்னும் சில கருத்துக்கள் தொடர்ந்தன. இப்ப லாலாஜி பேசுறாரு. உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டுள்ள இந்த ரகசியங்களை வெளியே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு சொல்லாதீங்க. ஏனென்றால் மனிதர்கள் உங்கள்பால் பகைமை உணர்ச்சியை வளர்த்துக் கொள்வர். இது 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 இதுதான் வந்து நம்ம அமைப்புக்கும் இதுக்கு முன்னாடி உருவான அமைப்புகளுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்ட உடனே அவை அந்த காலத்துல இருந்த மகான்களால தைரியத்தின் காரணமாக உண்மைதானே சொல்றோம் அப்படிங்கிறதுனால அப்படியே ஓப்பனா சொல்லப்பட்டது. உதாரணத்துக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் எடுத்துக்கலாம், முகமது நபி எடுத்துக்கலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் முள்முடிய தாங்குற அளவுக்கு போனது அவர் உண்மையை சொல்ல போக. அதே முகமது நபி வந்து அனைவராலும் கல்லால் அடிக்கப்படுற நிலைமைக்கு போனார். அது மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறார் லாலாஜி. இந்த ரகசியங்களை நீங்கள் வெளியே தெரிவிக்க, இது யார்கிட்டயாவது சொன்னா அப்ப இருந்த அந்த பிரீஸ்ட் கிளாஸ், அந்த உயர் ஜாதி வகுப்பு அது என்ன பண்ணும், எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும், என்ன பண்ணி உங்களை கொண்டு போய் வைக்குங்கிறது தெரியும்.
அதனால இப்போதைக்கு நீங்க வெளில சொல்ல வேண்டாம். இத மனிதர்கள் உங்கள்பால் பகைமை உணர்ச்சியை வளர்த்துக் கொள்வார்கள். சந்தர்ப்பவசமாக இந்த ரகசியங்கள் உங்களுக்கு எதிரியாக கருதப்பட வாய்ப்புள்ள ஒருவருடைய காதுல விழுந்துச்சுன்னா, அப்போது ஒரு குறிப்பிட்ட பயிற்சி மூலமாக இதை நீங்கள் அழிக்க வேண்டி இருக்கும். ஒருவேளை நீங்கள் எழுதி வச்ச இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி உங்களுக்கு எதிரியான ஒருத்தர் காதுல விழுந்து, அவர் இத வச்சு இந்த அமைப்புக்கு எதிரான விஷயங்கள செய்வாருங்கிற சூழ்நிலை ஒருவேளை ஏற்பட்டதுன்னா, அப்ப நீங்க இது எல்லாத்தையுமே அழிக்க வேண்டிய ஒரு நேரம் ஏற்படும். ஆனா இந்த உலகில் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டியதற்கான சாத்தியம் உள்ளது. இது அதற்கான அவசியத்தை சார்ந்திருக்கும். பொருத்தமான அனைத்தும் செய்யப்படும். எல்லாம் சொல்லிட்டாரு இதுக்குள்ளாரையே. இன்னொரு 40, 30, 30, 40 வருஷம் இருந்தாகணும், வேலை செஞ்சாகணும். இது உங்க உயிருக்கோ, இல்ல நீங்க உருவாக்க போற அமைப்புக்கோ எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது. அதனால மிக ரகசியமாக இவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவற்றை எல்லோருக்கும் வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை சொல்றேன். பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவிற்கு சில விசேஷ சக்திகளை அளிக்க நான் விரும்புகிறேன். அதனால் அந்த சர்க்கிள்ல அவர் பணியாற்றலாம். இந்த மனிதர் TSன் ஒரு தலைமுறையினர் கூட முக்தியை ஈட்டப் போவதில்லை. ஒரு குருவோட வாயால இந்த மாதிரி ஒரு சாபத்தை ஒரு பரம்பரை வாங்குறதுங்கிறது எவ்வளவு ஒரு தவறுன்னு பாருங்க. இந்த TSங்கிறவர் சதுர்பூஷ் சகாயம் சொல்லுவோம். அவருடைய ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, செய்த வேலைகள், அதனால லாலாஜி அவர் தன்னுடைய வாயால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் உள்ளானார். அவரை பத்தியே சொல்லல, அவர் ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாரு. இந்த மனிதர் TSன் தலைமுறையினர் ஒருவர் கூட முக்தியை ஈட்டப் போவதில்லை. அவரை ஒருபொழுதும் நீங்கள் இருக்கும் இடத்திற்கு அழைக்க வேண்டாம். அதே நேரத்துல XK மேல லாலாஜி எப்பயுமே ஒரு அன்பு காட்டுறார். XKயை என்னால் மன்னிக்க முடியும். அவர்கிட்ட சில குறைபாடுகள் இருந்தாலும், அவர் இன்னும் அந்த பக்கத்துல இருந்தாலும் கூட அவர் என் மேல அன்பு உடையவர் அப்படின்னு. இந்த கிருஷ்ணா லால்ங்கிறவர் மேல லாலாஜிக்கு எப்பயுமே அன்பு உண்டு. என் கருத்துப்படி இவர் அந்த ஒரு உலகியல் ஆன்மீக லவ்வுக்கு பாபுஜியும், உலகியல் சார்ந்த அன்புக்கு XK தான் லாலாஜி ஒரு இடத்துல எடுத்துக்காட்டாக சொல்றாரு. லாலாஜி காலத்துல ஒருத்தர் அவருக்கு டீ வேணும்னு கேட்டா அந்த வேணும்னு நினைக்கிறப்ப இவரு டீ எடுத்து போட்டு போய் நிற்பாரு. அவர் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும்ங்கிற உணர்வு வரும்பொழுது அதுக்கு முன்னாடியே இவர் எடுத்துட்டு போய் வாளியில தண்ணி வச்சுட்டு நிற்பாருன்னு ஒரு சீடரை சொல்லுவாங்கல்ல. அவர் கூட இவராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு யூகம் எனக்கு உண்டு. XKயை என்னால் மன்னிக்க முடியும். அவரிடம் நீங்கள் விரும்பும் அளவிற்கு இரக்கமற்று இருப்பதற்கான உரிமையை உங்களுக்கு நான் வழங்குகிறேன். இந்த விஷயத்தில் பாபு மதன் மோகன்லாலும் விட்டு கொடுக்க கூடாது. இந்த விஷயத்தில் என்னிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டிய அவசியம். இந்த XKயுடைய கண்டிஷன் அவரை அவருக்கு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கூட கருணை காட்டாம அவர் மேல ஒர்க் பண்ணலாம். அதெல்லாம் நான் ஒன்றும் தலையிட போறது இல்லை. அதனால அவரை என்னால மன்னிக்க முடியும். அவர் செய்த தவறுகளை மன்னிக்கிறதுக்கான ஒரு மனசு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அன்பு ராமச்சந்திரா எத்தகைய தன்மையுடன் இருப்பார் என்பது பற்றி ஏட்டியால் கனவில் கூட அறிய இயலாது. அது நிகழ்வதை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்தி இருக்க முடியாது. ராமச்சந்திரா அந்த சக்தியை பிரயோகிப்பதை நான் தடை செய்துள்ளேன். அவர் வந்திருக்கும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே அதை அவர் பிரயோகிக்கலாம். எந்த அளவுக்கு அவர் வலிமையுடையவர். ராமச்சந்திரா பாபுஜியினுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவர், அவருக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத இந்த எதிரணியில இருந்து அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஏட்டியால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதுங்கிறார். அப்படி என்ன, பாபுஜி வேண்டி அழைத்தால் சுதர்சன சக்கரம் உடனே இயக்கத்துக்கு வர்றோங்கிற அளவிற்கு அவருடைய சக்தியானது இருக்குது. இப்பொழுது அவர் சுதர்சன சக்கரத்தை அழைத்தால் அது உடனடியாக செயல்பட தொடங்கும். அது கிருஷ்ணருடைய கையில இருக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப அது செயல்படட்டும் அப்படின்னு நினைத்தாலே அது செயல்பட தொடங்குங்கிற அளவுக்கு இவருடைய சங்கல்ப சக்தியும் இவருக்கான அனுமதியும் இருக்குங்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதான் சொல்றாரு,
அந்த அளவுக்கு சக்தி இருந்தாலும் அந்த சக்தியை தான் வந்த நோக்கத்தை தவிர வேற எதுக்காகவும் பாபுஜி பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அவர் வந்திருக்கும் நோக்கம் மக்கள்கிட்ட ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் இயற்கையோட பணிகளை செய்யறதுமா இருந்தா அதற்காக மட்டுமே இந்த சக்தியை அவர் பயன்படுத்த வேண்டும். இந்த சூழல்களை நான் அறிந்திருந்த காரணத்தினால் இந்த விஷயங்கள் தொடர்பாக மிகவும் முன்னதாகவே அவரை நான் தடுத்து நிறுத்தி இருந்தேன். யாரைன்னா பாபுஜியை. ஸ்ரீ கிருஷ்ணரின் அழிக்கும் வல்லமை படைத்த வடிவத்தினை தோன்றும்படி அவர் ஒருபொழுதும் அழைக்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கூப்பிட்டுட்டா அந்த மாதிரி எப்பயுமே கால ரூபத்தை வழிபடுவதும் அதை கூப்பிடுறதும் கூடாதுங்கிற. கூப்பிட்டு அது வந்துருச்சுன்னா அதுக்கு நல்லது கெட்டது இது சரி இது தப்புன்னு எல்லாம் கிடையாது. அது ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் நிர்மூலமாக்கும். ஒரு அணுகுண்டு இருக்கு. ஒரு அணுகுண்டை எந்த ஒரு காலகட்டத்திலையும் எதுக்காகவும் ஒருத்தர் ஆக்டிவேட் பண்ண கூடாது. அப்படி ஆக்டிவேட் ஆனா என்ன ஆகும்? இவங்கெல்லாம் நல்லவங்க, இவங்கெல்லாம் உண்மையை பேசுறவங்க, இவங்கெல்லாம் சத்தியமானவங்க பார்க்க போறது. அது ஆக்டிவேஷன் ஆணுச்சுன்னா அந்த இடத்தை நிர்மூலமாகும். அது மாதிரி கிருஷ்ணருடைய அழிக்கும் வல்லமை படித்த அந்த கால ரூபத்தினை தோன்றும்படி பாபுஜி ஒருவேளை அழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அழைத்து விட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லாமே நிர்மூலமாயிடும். நம்ம வேலை அது கிடையாது. ஒரு பெரிய வயல் இருக்குன்னா அதுல இருக்கிற களையை எடுக்கிறது தான் ஒரு விவசாயியோட வேலை. களை இருக்குன்னு சொல்லி சுத்தமா எல்லாத்தையும் அழிச்சிட முடியாது. அதனால அந்த மாதிரியான ஒரு வேலையை பாபுஜி செய்யக்கூடாது எப்பயும். அப்படி அவர் கூப்பிட்டால் சுதர்சன சக்கரம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கால ரூபத்தையே அவரால் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திட முடியும். அதுவும் கிருஷ்ணருடைய கால ரூபம் வர ஆரம்பித்தால் வந்துருச்சுன்னா அழிவுங்கிறது உறுதி ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். ஒரு முறை எப்போதோ வதந்திகளை பரப்பும் பொழுது ஏட்டி குறிப்பிட்டிருந்தார். ஒரு விசேஷ மகாபுருஷர் பிறவி எடுத்து வந்திருப்பதாக அவர் பதிவு செய்திருந்தது சரியானது. ஆனால் அவர் எங்கிருக்கிறார் என்பது பற்றி அவருக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. ஏட்டியுடைய அந்த ஒரு கான்சியஸ்ல அவரால் இதை சொல்ல முடிஞ்சுது, அது கரெக்டு தான். ஆனா அதே விசேஷ மகாபுருஷர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. அவரால் பாபுஜி தான் அந்த விசேஷ மகாபுருஷருங்கிறத தெரிந்து கொள்ள கூட முடியாது சொல்றார். அந்த விசேஷ மகாபுருஷர் பற்றி மூத்த முனிவர்கள் எழுதியிருப்பது உருவகமாக கூறப்பட்டிருக்கின்ற ஒன்றே. அவர் ஒரு கன்னி பெண்ணிடமிருந்து தோன்றியவர் என்பது மற்றொரு ரகசியமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அது அவர்களது மனதில் ஊதித்த கருத்துகளின் வெளிப்பாடே ஆகும். ஒரு விர்ஜின் ஊம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கன்னி மேரி அப்படி சொல்றோம். அது மாதிரி அந்த ஸ்பெஷல் பர்சனாலிட்டிங்கிறவங்க ஒரு கன்னி பெண்ணினுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஏட்டி சொல்லியிருந்தாரு. அது முனிவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் பர்சனாலிட்டி உதிச்சு எல்லாத்தையும் மாத்த போறாரு, அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. அதுல அந்த கடைசி கருத்து அவங்களுடைய சொந்த கருத்துக்களுடைய வெளிப்பாடு தானே ஒழிய அது கிடையாது. இந்த விசேஷ மகாபுருஷர் யாருங்கிறது ஏட்டிக்கு தெரியாது அப்படின்னு லாலாஜி சொல்றாரு. திரும்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வராரு. மகாபாரத கதையில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். பிரபஞ்ச மண்டலத்தில் உச்சத்தில் இருக்கும் விராட் எனப்படும் உள்நிலையை அர்ஜுனனின் பார்வையில் கொண்டு நிகழ்ச்சிகள் உலகில் இடம்பெறும் முன் அவை நிகழ்கின்ற அந்த புள்ளியையும் அவனுக்கு காட்டினேன். இந்த பிரபஞ்ச மண்டலம் காஸ்மிக் ரீஜன்னு சொல்லக்கூடிய பகுதி நம்ம இதய மண்டலத்தை தாண்டினோம்னா அந்த பிரம்மாண்ட மண்டலத்துக்கு தான் நம்ம போறோம். அந்த மண்டலத்திலேயே பறந்து விரிந்த பகுதியை தான் விராட் தேசம் அப்படின்னு சொல்றோம். அந்த விராட்டுங்கிற தேசத்துல இருக்கக்கூடிய இன்னர் கண்டிஷன், இந்த விராட்டுங்கிற தேசத்துல ஒரு ஏரியாவில தான் பூமியில நடக்கிற எல்லா நிகழ்ச்சியும் முன்பே கருத்து வடிவில் நடந்து முடிகிறது. அங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு அது அப்படியே செயல்பாடாக கீழே வருகிறது. இதுதான் நம்ம கட்டடம் கட்டுற ஒரு எக்ஸாம்பிளோட ஒப்பிட்டோம்.
எப்படின்னா, ஒரு கட்டடம் உருவாகி கீழே வருதுன்னா அதுக்கு முன்னாடி அது ப்ளூ பிரிண்டாக அல்லது கம்ப்யூட்டர்ல ஒவ்வொரு பகுதியும் அளவுகளோடு ஒரு 3 டைமென்ஷன்ல டிசைன் பண்ணப்பட்டு ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிட்டு, பிறகு அதுதான் வந்து செயல்பாட்டுக்கு வந்து ஒரு வேலை ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதுக்குரிய நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த வடிவம் அப்படியே இருக்கிறது இங்க செயல்பாட்டுக்கு வருது. அது போலதான் உலக இயற்கையிலையும் பிரபஞ்ச மண்டலத்துல விராட் தேசத்துல முதல்ல எல்லா விஷயமும் நடந்து முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சிகள் உலகத்துக்கு வந்து செயல்பாட்டுக்கு வருது. அப்ப அர்ஜுனனுக்கு நான் மகாபாரத போர்ல எல்லாம் நடந்து முடிஞ்சதை காட்டுறாரு. எப்ப காட்டுறாரு? அர்ஜுனன் கேட்கிறப்ப இது மாதிரி நான் எல்லாரையும் இவங்களெல்லாம் கொள்றேனே, என்னுடைய சொந்த சித்தப்பா பெரியப்பா என்னுடைய குருநாதர் இவங்களெல்லாம் எதிர்த்து அவங்க எல்லாம் கொலை செய்யற இடத்துல என்ன நிறுத்திருக்கேன்னு கேட்கும் பொழுது, நீ யாரு அவங்க எல்லாம் கொள்றதுக்கு? இவங்க எல்லாம் ஏற்கனவே இறந்துட்டாங்க, நீ வேணா பாருன்னு சொல்றப்ப அத்தனை பேரும் முன்கூட்டியே இறந்து அவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து அவருடைய இடத்துல இருந்து மேல போயிட்டு வர்றது அவருடைய விஸ்வரூப தரிசனத்துல காட்டுறாருல. அந்த விஸ்வரூபம்ங்கிறதே விராட்டு புள்ளியில இருந்து பாக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. அர்ஜுனனின் பார்வையில் அந்த உள்நிலையை கொண்டு வந்து நிகழ்ச்சிகள் உலகில் இடம்பெறும் முன் அவை நிகழ்கின்ற அந்த புள்ளியையும் நான் அவனுக்கு காட்டினேன். நான் எதற்காக அவதரித்திருந்தேனோ அந்த பூரண சுய சரணாகதிக்கான வழியை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்தேன். இந்த தரிசனத்துக்கு பிறகு அவனுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா கம்ப்ளீட் சரண்டர். இது வந்து அந்த புள்ளியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடியும் தெரியாமல் நுனியும் தெரியாமல் மிக பெருசா ஒரு பெரிய ரூபத்தை ஒருவர் கண்ணால பார்க்கும் பொழுது 2-3 விஷயம் வரலாம். அவருடைய லோயர் ஹார்ட்டால அதை பார்க்கிறாரு அப்படின்னா அவருக்கு பயம் வரலாம், அல்லது இது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு பெருமிதம் வரலாம். ஆனா மிகச் சரியான இடத்துல மாஸ்டருடைய கருணை இருக்கிற பட்சத்துல அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது, அதுதான் எல்லாம், நான் ஒண்ணும் கிடையாது, என்னையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேங்கிற நிலை வரலாம். கிருஷ்ணருடைய அந்த அருளாசி அர்ஜுனன்ட்ட அந்த நிலையை ஏற்படுத்தியது. அப்ப விஸ்வரூப தரிசனம் கடவுள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். விஸ்வரூப தரிசனத்தினால ஒருவருடைய உள்நிலை எப்படி மாறுது அப்படிங்கிறது, அதுல எந்த அளவுக்கு அவர் தூய்மையாகவோ இருக்கிறாரு அப்படிங்கிறதையும், குருநாதருடைய அருள் எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குதுங்கிறத பொறுத்தையும் தான் நடக்க போகுது. இந்த விதத்துல இந்த மகாபாரத போர்ல அந்த விராட்டுங்கிற புள்ளியில அர்ஜுனனுக்கு அந்த உள்நிலையை கிருஷ்ணர் காட்டிய பொழுது அவனுக்குள்ளார ஏற்பட்டது வந்து தைரியம், போரை நடத்துறதுக்கான வலிமை எல்லாம் கிடையாது. சுய சரணாகதி. உன்னை என்று இது யாராலையும் செய்ய முடியாது, என்னை நான் உன்கிட்ட ஒப்படைச்சேன், நீ என்ன சொல்றியோ அதை மட்டும்தான் நான் செய்வேன், ஏன்னா நீ தான் எல்லாத்துக்கும் அதிபதி, நீயே என்ன அந்த நிலைமைக்கு கூட்டிட்டு போவாங்கிற அந்த கண்டிஷனுக்கு அர்ஜுனன் வர்றதுக்கு இந்த தரிசனம் தான் காரணமாக இருந்தது. மற்றபடி பதஞ்சலி போன்றவர்களை பற்றி அதில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தும் தவறானவை ஆகும். போதனை இந்த அளவு மட்டுமே இருந்தது. எந்த அளவுன்னா, அந்த விராடுங்கிற புள்ளிக்கு கூட்டிட்டு போய் உலகத்துல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்க முடியுதுங்கிறத காட்டினேன். அதை காட்டின பொழுது அர்ஜுனன் அந்த சுய சரணாகதிங்கிற நிலைமைக்கு வந்தான். இவ்வளவுதான் போதனை நடந்துச்சே ஒழிய மத்த எல்லாம் தவறுங்கிறார். அந்த விஷனை வந்து பாபுஜிக்கு விஷனா வருது. அப்ப அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம். மதிப்பிற்குரிய லாலாஜி, இந்த காட்சிகளில் எண்ணற்ற படைகளின் பின்புலத்தில் நீங்கள் காணும் அதே இருள்தான் அர்ஜுனனின் பார்வைக்கு காட்டப்பட்டது. அந்த விஷயம் வரும்பொழுது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஃபுல் டார்க்னஸ் இருக்கிறது பாபுஜி பார்த்திருக்கலாம். அதுதான் சொல்றாரு லாலாஜி. அந்த இருள் தான் அர்ஜுனனின் பார்வைக்கும் காட்டப்பட்டது. அகைன் ஸ்ரீ கிருஷ்ணர் பேசுறாரு, அர்ஜுனனுக்கு நான் அருளிய உபதேசம் இது மட்டுமே. மகாபாரத காட்சியை இப்போது உங்களுக்கு நான் காட்டினேன். அர்ஜுனனின் வில்லாகிய காண்டீவம், அது பற்றி உங்கள் வழிகாட்டி ஏற்கனவே உங்களிடம் கூறியுள்ளார். என்ன சொன்னாரு? முதல் வால்யூம்ல பேசும்பொழுது அது முழுக்க முழுக்க சங்கல்ப சக்தியால நிரம்பி இருந்தது. அதனுடைய ஒவ்வொரு துகளும் வந்து சங்கல்ப சக்தியால நிரப்பப்பட்டு இருந்துச்சு.
அப்படிங்கிற விஷயத்த நம்ம முதல் பகுதியில பார்க்கும் போது பார்த்தோம். அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் மேலாக அந்த காண்டீவத்தை மகா கால சக்கரத்துடன் கால சக்கரத்துடன் இணைத்திருந்தேன். காலச்சக்கரம் என்பது அழிவுக்கானவர். அந்த காலச்சக்கரத்தினுடைய எனர்ஜியோடு அந்த வில்லானது இணைக்கப்பட்டிருந்தது. அதனால அந்த வில், அதிலிருந்து போன அம்பு பேரழிவுகளை ஏற்படுத்தியது. துரியோதனன் மிகவும் ஒழுக்கக்கேடானவன். நல்லது தீயது இவற்றை பகுத்தறியும் திறனை இழக்கும் அளவிற்கு அவன் அறிவிலியாக இருந்தான். அதன் விளைவுகள் அவனது தாக்கத்தின் கீழ் இருந்த கர்ணனிடமும் மற்ற அனைவரிடமும் பரவி இருந்தன. முரண்பாடுகளையும் போரையும் தவிர்ப்பதற்கான ஒரு தூதுவனாக நான் சென்றபோது துரியோதனின் அகந்தை என்னை சிறைப்படுத்த தயாராகும் அளவிற்கு சென்றது. அந்த நிலையில் நானே ஆயுதங்களை கையிலேந்த விரும்பாத காரணத்தால் பாண்டவர்களை நான் முன்னிலைப்படுத்தினேன். இதெல்லாம் மகாபாரதத்துல உண்மையா நடந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றார். மகாபாரதம் உருவாவதற்காகவே அவதரித்த திரௌபதியின் வடிவில் எனது சக்தி இருந்தது. அவ்வளவுதான். ஒட்டுமொத்த மகாபாரதத்துல மெயின் கேரக்டரே திரௌபதி. ஏன்னா திரௌபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தான் அவங்களுக்கு ஒரு இன்னல் ஏற்படல அப்படின்னா, அவங்க ஒரு சபதம் எடுக்கல என்றால், அல்லது பாஞ்சாலி சபதம் இல்லை என்றால் மகாபாரதம். அப்படிங்கிறப்ப மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு பெரிய போர் உருவாவதற்காகவே அவதரித்தவங்க தான் திரௌபதி. அவங்களுடைய வடிவில் என்னுடைய சக்தி அங்கே இருந்தது. என்னுடைய அம்சம்தான் அவங்க சொல்றாரு. தன்னுடைய கணவரிடம் மட்டுமே தன்னை முழுமையாக அர்ப்பணித்த பதிவிரதை அப்படின்னு திரௌபதியை சொல்றார். திரௌபதியை போன்ற அத்தகைய ஒரு மகோன்னதமான பெண்மணியை ஒரே நேரத்தில் 5 கணவர்களை கொண்டிருந்தவள் என்று மக்கள் குற்றம் சாட்ட தொடங்கினர். அது தப்பு, பொய்யுங்கிறார். ஒருவருக்கு மட்டுமே அவள் மனம் முடிக்கப்பட்டு அந்த ஒருவருக்கு மட்டுமே அவள் மனைவியாக இருந்தாள். மற்ற அனைவரும் அவளை கண்டு அஞ்சினர். அவள் தெய்வீக சக்தியின் ஒரு அவதாரம் என்பது யுதிஷ்டருக்கு, அதாவது தர்மருக்கு தெரிந்திருந்தது. அந்த ஒருவர் யாரு அப்படின்னா நம்ம யுகத்துல தர்மரா தான் இருக்கணும். ஆனா அதை யாருன்னு சொல்லாம அப்படி மட்டும்தான் அவர் சொல்லியிருக்கார். என்னை பற்றி மனிதர்கள் கூறியுள்ள ஏராளமான விஷயங்களைப் போலவே திரௌபதியினுடைய நடத்தை மற்றும் அவங்களுடைய குணத்தை களங்கப்படுத்தி கூறப்பட்ட அனைத்தும் தவறானவை. கொஞ்சம் அகங்காரம் உடையவங்க, கேலியும் கிண்டலும் செய்யக்கூடியவர்கள், அவங்க சிரிச்சதுனாலதான் துரியோதனன் கோவப்பட்டான். நிறைய கதைகள் மகாபாரதத்துல இருக்கு. அவை அனைத்தும் தவறானவை. குந்தி தேவி தொடர்பான நியோக என்னும் ஒரு விஷயம் சம்பந்தமாக நான் குறிப்பிட்டுள்ளவை தொடர்பாக அப்படின்னு சொல்றார். நியோகா என்பது என்னன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக ஒரு கன்னிப்பெண் அல்லது விதவை ஒருவருடன் தற்காலிகமாக உடலுறவு கொள்வது, இதெல்லாம் நியோகா அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமான உண்மை என்ன அப்படின்னா, அவள் தனது ஆன்மீக சக்தி மூலமாக ஒரு எழுச்சி பெற்ற ஒரு நிலையில், ஒரு அவேக்கன்ட் ஸ்டேட்ல தெய்வீக சக்திகளை தானாகவே தன்னுடைய கருவினுள், தன்னுடைய அந்த கர்ப்பத்துக்குள்ளார ஈர்த்து கொண்டாள். அதுதானே மகாபாரதத்திலையும் சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட மந்திரம் சொன்ன உடனே அந்த தெய்வீக சக்தியானது அவருடைய வயிற்றுல உதித்து குழந்தையா மாறுது. அதுதான் கிருஷ்ணரும் ஒத்துக்கிறாரு, சொல்றாரு. ஆமா, அது அப்படிதான். அது எப்படின்னா, அந்த ஒரு அவேக்கண்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல அவ எதை நினைக்கிறாங்களோ அது அவங்களுடைய வயிற்றுல கருவாக மாறியது. இதை ஆன்மீக மனோசக்தின்னு சொல்றாரு. இந்த ஆன்மீக மனோசக்தியானது இயற்கையின் ஒவ்வொரு சக்தியையும் உயிருள்ள ஒன்றாக மாற்றக்கூடிய அளவிற்கு மேம்பட்டு இருந்தது. இது ஒரு அண்டர்லைன் பண்ணி கொள்ள வேண்டிய விஷயம். உங்களுடைய மனோபலம் சரியான விதத்துல ஒர்க் பண்ணும் பொழுது இயற்கையின் ஒவ்வொரு சக்திக்கும் உயிர் கொடுக்க முடியும். என்ன சக்தி? சூரியன், வெப்பம். அது வெப்பம்ங்கிறது நீங்க பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா அது உயிர் கிடையாது, அது ஒரு மேட்டர், அவ்வளவுதான். அது ஒரு எனர்ஜி. ஆனால் உங்களுடைய மனோசக்தியால் அதற்கு உயிர் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியுங்கிறார்.
அது மாதிரி காற்றுங்கிறது ஒரு இயற்கை சக்தி தான். ஆனால் உங்களுடைய மனோபலத்தினால் அதற்கு உயிர் கொடுக்க முடியும். அப்படித்தானே வாயு புத்திரன் வந்தாரு, அப்படித்தானே சூரிய புத்திரன் வந்திருக்காரு. அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுல ஆன்மீக எழுச்சி பெற்ற நிலையில ஒருவருடைய ஆன்மீக மனோசக்தி, அதாவது திரௌபதியோட ஆன்மீக மனோசக்தியானது இயற்கையினுடைய ஒரு சக்தியையும் உயிருள்ள ஒன்றாக மாற்றக்கூடிய அளவுக்கு மேம்பட்டு இருந்தது. நம்ம அந்த அளவுக்கு போகலன்னா கூட நம்ம நம்மளுடைய சங்கல்ப சக்தியை பயன்படுத்தி ஒன்னே ஒண்ணு செய்தா போதும். நம்ம இதயத்துல இருக்கிற அந்த தெய்வீக ஒளிக்கு உயிர் ஊட்டினால் நமக்கு அதை நம்ம உயிருள்ள ஒன்றாக அதுக்குரிய அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்ம கொடுத்தோம்னா, நம்ம தெய்வீக ஒளின்னு சொல்றப்ப அதை உயிரற்ற ஒன்றாக, அதை வெறும் ஒளியாக தானே நினைக்கிறோம். அது உயிர்ப்புள்ள ஒரு ஜீவன் அப்படின்னு நம்மளால உணர முடிந்ததுனால் அதுவே நமக்கு உள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது ஆன்மீக மனோசக்திங்கிறது அதுதான். நம்மள்கிட்ட அப்படி ஒரு வளர்ச்சி நம்முடைய சங்கல்ப சக்தியால நம்ம வாயால சொல்லிட்டு இருந்த இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இதயத்துல தெய்வீக ஒளி இருக்கிறதாக உணர்ற நிலைமையை தாண்டி அந்த தெய்வீக ஒளிக்கு உயிர்ப்பை அளிக்க முடிந்தால், அது ஏற்கனவே உயிர்ப்போட தான் இருக்கு, அதுக்கு உங்களுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸோட சேர்ந்து ஒரு உயிர்ப்பை உங்களால கொடுக்க முடியுதுன்னா, என்னால கொடுக்க முடியுதுன்னா, அப்ப நம்மளுடைய தியானம் வேற ஒரு டைமென்ஷன்ல மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ மிகவும் மேம்பட்ட ஒரு நிலையில அந்த காலத்துல எல்லாரும் இருந்தாங்க. ஆன்மீக மனோசக்தியானது இயற்கையின் ஒவ்வொரு சக்தியையும் உயிருள்ள ஒன்றாக மாற்றக்கூடிய அளவிற்கு மேம்பட்டு இருந்தது. கர்ணன் மற்றும் மற்ற பாண்டவர்களுடைய பிறப்பு பற்றிய கதை சரியானது. குழந்தைகள் பெறுவதற்காக நியோகாவை நாடிய பெண்கள் சாதாரண வழியில இணங்கவில்லை. அதாவது குழந்தை பெறுவதற்காக ஒருவரோடு கூடி குழந்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்லாம் மகாபாரதத்துல வர்றதெல்லாம் நீங்க அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவங்க சாதாரணமான மனிதர்களுடைய ஒரு பர்சனல் கான்டாக்ட்னால குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவங்க நினைத்த விரும்பிய விஷயத்தை ஆன்மீக மனோசக்தியால தன்னுடைய கருவுல ஈர்த்து கொண்டு அதற்கு உயிர் கொடுக்கிற அந்த லெவல்ல இருந்தாங்க. அந்த காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பெண்மணிக்கு இரண்டாவது கணவர் இருப்பது முறையற்ற விஷயமாக இருந்தது. அதனால திரௌபதி 5 பேரோட குடும்பம் நடத்தினாங்க, இவர் இரண்டாவதா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு எந்த கதை இருந்தாலும் அது எல்லாம் பொய். அப்படி எதுவும் கிடையாது. ஏன் அந்த மாதிரி இரண்டாவது கணவர் இருப்பது முறையற்ற விஷயமாக இருந்துச்சு அப்படின்னால், அது கலப்பு இன சந்ததி உருவாக இடமளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 2 பேருடைய ஜீன் மட்டும்தான், அதனால ஒரு குழந்தை உருவாகுதுன்னா இந்த இந்த காம்பினேஷன் ஒரே மாதிரிதான் வரும். சப்போஸ் அதே பெண் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் மூலமா ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது மூலமாக 2 ஜீனுடைய கலப்பு வர்றதுக்கான வாய்ப்பு வருது. இப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வர்ண சங்கரம் அப்படின்னு இதுல போடுறாங்க. வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது உருவாகும் அப்படிங்கிறதுனால ஒரு பெண் 2 ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிறத அந்த காலத்துல கட்டாயமாக தடுத்திருந்தார்கள். இப்ப அது இதை நம்ம சயின்ஸோட பேசாம நம்ம வேற மாதிரியும் சொல்லலாம். ஆனா அதுக்கான நேரம்லாம் இன்னைக்கு இல்லை. அதனால இதை இன்னைக்கு படிச்சு முடிச்சோம், நாளைக்கு இதுல இருந்தே ஆரம்பிப்போம். பெண்கள் விதவைகளாக இருக்கவில்லை. என்ன செஞ்சாங்க? போர்க்களத்தில் கொல்லப்பட்ட தங்களுடைய கணவன்மார்களோடு தாங்களும் இருப்பதையே அவர்கள் வலியுறுத்தினார்கள். கணவன் மனைவி இருவராலுமே பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த செலிபசி அப்படிங்கிற விஷயமானது கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்க பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார்கள் அப்படிங்கிறது தான். குழந்தைக்காக மட்டுமே கூடுவது, மற்றபடி பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விஷயம் கடைபிடிக்கப்பட்டது. பொதுவாகவே தீவிரமான சரீர இச்சை என்பது அந்த காலத்துல யாருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மகாபாரதத்தை பத்தி ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக சொல்ற விஷயங்கள். அந்த காலத்துல நடந்த விஷயங்களை பத்தி, அந்த காலத்துல இருந்த ஒரு இயங்கிய ஒரு மகாத்மா, ஒரு பரமாத்மா தானாகவே வெளில சொல்ற அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு நமக்குள்ளார மாற்றத்தை ஏற்படுத்தணுமோ அது ஏற்படுத்தட்டும். அவருடைய ஒரு பிரசன்னத்தையும்
மாஸ்டருடைய அருளால நம்ம உணர்ற மாதிரி இன்னைக்கு நம்முடைய காலை நேர தியானம் அமையட்டும். ப்ளீஸ் மெடிடேஷன்.